கேட்கிறது இந்த கானகத்திலே. ஆமாங்க ஐயா. அது யாராக இருக்கும், எவராக இருக்கும்? இதோ பொழுது அந்தி சாய்ந்து விட்டது. ஆமா. இந்த நேரத்தில் கேட்கிறது யார் என்று தெரியவில்லை. யார் என்று பார்க்கலாமா? பார்க்கலாம் ஐயா. அம்மா, ஐயா, நீங்கள் யார்? இந்த பொழுது சாய்ந்த இந்த நேரத்திலே இந்த கானகத்திலே சிங்கம், புலி, கரடி என்று சொல்லும்படியான மிருகங்கள் அனைத்தும் வாழக்கூடிய இடம் இது. இந்த இடத்திலே தன்னந்தனிமையிலே பிள்ளைகளை வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் யார், எந்த நாடு, எங்கே செல்ல வேண்டும்? ஐயா, என்ன இது? என்னுடைய அண்ணன் குரல் போல் கேட்கிறது. ஆமா, நம்முடைய அண்ணன் எதுக்கு இங்க வர போற? என் அண்ணன் அரண்மனையில சந்தோஷமா இருப்பம்மா. என் அண்ணன் எதுக்காக இந்த இடத்துக்கு வர போறா? ஒருவேளை என் அண்ணனா இருக்குமோ? கிடையாதுமா. அண்ணன் அரண்மனையில அண்ணியோடு இருப்பாரு. இந்த கானகத்துல என்ன போல அவருக்கு இங்க என்னமா வேலை இருக்கும் போது? ஐயா. அம்மா. ஆமா, என்ன யார் என்று கேட்டீர்களே? ஆமா. நான் யார் தெரியுமா? யார்? என்னுடைய நாடோ. உன்னுடைய நாடோ? மதுரை நகரம் ஐயா. மதுரை நகரமா? மதுரை நகரம் என்றால் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை பெயரோ ராமலிங்க செட்டி இந்திராணி அம்மையார் ஐயா. என்னது? ராமலிங்க செட்டி இந்திராணி அம்மையாரா? அப்படியானால் உன்னுடைய பெயர்? என்னுடைய பெயரோ நல்ல தங்கால் என்று உரைப்பார்கள் ஐயா. காசி மாநகரத்தை ஆளக்கூடிய காசிராஜனை மனமுடித்தார்கள் ஐயா. அது மட்டும் கிடையாது, எனக்கு ஒரே ஒரு அண்ணன் இருக்காருங்க. என் அண்ணன் ஆசை அண்ணன் இருக்கிறாரு, என் செல்ல அண்ணன் இருக்கிறாரு. என் அண்ணன் பெயர் தான் நல்ல தம்பி ஐயா. நல்ல தங்க. திருமணமாகி படம் 12 காலமா இத தங்காத பார்க்கணும்னு இதுக்கு நான் சீதப்படுத்து யாரா இத சீரை கட்ட முட்டனா அள்ளி கட்ட முட்டா இந்த ஓரிய பிறந்த முட்டடு இன்னைக்கு நான் சீதப்படுத்து யாரா இன்னைக்கு நான் சீதப்படுத்து யாரா
இன்னைக்கு உன் சரி நடக்க இந்த மங்கப்படுத்துகிறா கூட பிறந்த என் சிவனே இந்த மங்கப்படுத்துகிறா அண்ணா உனக்கு மருந்து நடத்தானு அண்ணா எனக்கு ஒரு ஆசை இருந்திருந்தா எனக்கு ஒரு ஆசை இருந்திருந்தா எனக்கு எனக்கு அடிக்கிறது கேட்டா அண்ணா அண்ணா எனக்கு அடிக்கிறது கேடா அண்ணா எனக்கு எனக்கு அடிக்கிறது கேடா அண்ணா அண்ணா எனக்கு ஒரு ஆடி திருத்துங்கடா அண்ணா எனக்கு அண்ணன் பண்டிகடா பண்டிகடா அண்ணா எனக்கு ஒரு அண்ணன் இருந்திருந்தா எனக்கு ஒரு அண்ணன் இருந்திருந்தா இந்த ஓரியா மரத்தை முடிக்கா இந்த தாயி தகப்பன் இல்லாத எனக்கு அண்ட வருஷம் வரும் அண்ணன் கொடி முன்ன வரும் அப்ப எனக்கு தையங்கிருத்துகடா ஆசையை தொட்டு கட்டுனே செல்வர் ராஜு சிவனே எனக்கு தையங்கிருத்துகடா எனக்கு தம்பி இளம் பண்டிகட பண்டிகடா அண்ணா அண்ணா எனக்கு ஒரு தம்பி இருந்தாருன்னா ஆசையான கடை கொட்டிய செல்லமே செல்லமே எனக்கு ஒரு தம்பி இருந்திருந்தா அம்மா என்ன போல அண்ணன் தம்பி இல்லாத ஓடி படுத்த அள்ளிகளா எனக்கு ஒரு தம்பி இருந்திருந்தா அப்ப எனக்கு தமிழ வருத்தம் வரும் அம்மைய தம்பி கொடி முன்ன வரும் என் ஆசைய தொட்டு தாலி கட்டிய செல்வராஜி சீமா வாசம் மனைவிக்கா இன்னைக்கு வாசம் மனைவிக்கு நீ என்னப்பா சொல்லிட்டே போறப்பா நீ ஆசை உன் தொட்டு தாலி கட்டிய மனைவி மகாலட்சுமிக்கா அம்மா எனக்கு மஞ்சள் அலங்கரிச்சா இந்த மெய்யூரு சிவை சிவை இன்னைக்கு நான் மஞ்சள் அலங்கரிச்சா வாச மனைவி மகாலட்சுமி இன்னைக்கு என்ன பத்த மாதா வீடு நான் போனேன்னா இன்னைக்கு மலையோர பேச மாடு நீ தொட்டு தாலி கட்ட உன் மனைவிக்கா இன்னைக்கு மலையோரம் பேச மாடு இன்னைக்கு மசாலா கரைச்சிடுங்க கரைச்சிடுங்க இன்னைக்கு எனக்கு தங்க திருவளையல இந்த தருதல முண்டைக்கா தருதல அள்ளிக்கா எனக்கு தங்க திருவளையில நான் பிறக்க சொல்ல என் தாய் வீட்டுல என் தாய் வீட்டுல அப்ப எனக்கு தரிக்க சொல்ல போட்டாங்கப்பா மாதிரி இல்லாத வாசலில செல்வராஜி அப்பாவே அப்பாவே வாச மனைவி மகாலட்சுமிக்கா இன்னைக்கு சார்பார் இல்லாத வாசலில இன்னைக்கு தங்க திருவளையலும் அம்மனுக்கு தவிடு பொடி ஆகுதுடா ஆகுதுடா
எப்பா நீ வாசப்புள்ள பிரகாசுக்கா நீ எத்தப்பா சொல்லிட்டு போறடா என் சிவனு எப்பா வாசப்புள்ள பிரகாசா இன்னைக்கு நான் யாரப்பா அப்படி போய் கூப்பிட போறா எப்பா இன்னைக்கு நான் தோறம் மேஞ்ச கிளி சௌதா இன்னைக்கு தோறம் மேஞ்ச கிளி எப்பா யாச உள்ள ஒரு அப்பா இருந்திருந்தா என் செல்ல பொண்ணு பிரகாசிக்கா ஒரு அறிவு சொல்லி போயிருப்பேன் எனக்கு நான் பூஜை கேட்கிற வளர்த்தா நீ வாச புள்ள எனக்கு நான் கடைக்கொண்டி பிள்ளைக்கா ஆசைக்கு நான் புடி வளர்த்தா வாச புள்ள கிளம்பிருக்கா எனக்கு நான் பூஜை கேட்கிற வளர்த்தா அப்ப நான் பூஜை கேட்கிற வளர்த்து இந்த மெய்யூர் சீமையில வாசப்புள்ள கிளம்பிடுங்க எனக்கு புத்தோரம் கிளி அப்ப எனக்கு புத்தோரம் கிளி எனக்கு ஒரு புத்தி சொல்லி போகலாம் பண்ணி போகலாம் வாச மனைவி மகளச்சுனுங்க அவனுக்கு நான் பச்சை மஞ்சா மாவள மஞ்சா அவனுக்கு பச்சை மஞ்சா மாவள மஞ்சா என்ன போல பத்தி நீங்க புது மஞ்சா இந்த பத்தி நீங்க தாலி வாங்க அம்மா இந்த பத்தி நீங்க தாலி வாங்க அம்மா உங்க அப்பா காலிக்க சொன்னதம்மா சொன்னதம்மா அப்பா எனக்கு ஒரு இடம் வச்சா ஒரு இடம் வச்சா நீ ஆசையா தொட்டு தாலி கட்டும் மனைவி மகாலட்சுமிக்கா அப்ப எனக்கு ஒரு இடம் வச்சா ஒரு இடம் வச்சா என்ன போல உத்தமிங்க புது வச்சா அப்ப இந்த உத்தமிக்கு தாலி வாங்க இந்த மயூர் சீமையில அப்பா உத்தமிக்கு தாலி வாங்க உங்க ஊரா இருக்க சம்மதம் அப்ப எனக்கு மட்ட மட்டமா மரம்மா அப்ப எனக்கு மட்ட மட்டமா மரம்மா அப்ப எனக்கு மயிலடங்கு சத்திரண்டா எப்பா என் செல்வர் அந்த பையனால சீமையில எங்க மட்ட மரம் பட்டு போச்சு பட்டு போச்சு அப்பா மட்ட மரம் பட்டு போச்சு இப்ப ரெண்டு மயிலு போய் அப்ப எனக்கு குட்டை புளிய மரா அப்ப எனக்கு குட்டை புளிய மரா யாரு பெத்த உள்ள பிரகாசுங்க அப்ப எனக்கு எனக்கு குட்டை மர பட்டு போச்சு ஆசையா பெற்று வளர்த்து எங்க அப்பா சொல்ல அப்ப குட்டை மர பட்டு போச்சு अपना गुरु का गठिया अपना गुरु का गठिया அப்போ யாருமே மல்லி நட்டுண்டா எங்க பார்த்து தண்ணி வத்தி போச்சு பார்த்து தண்ணி வத்தி போச்சு யாருமே போய் அப்படா குழந்தை குறுக்க கட்டியா நீ வாழ்ந்த ஒரு சீமையில அப்படிங்கிற குழந்தை குறுக்க கட்டியா அப்படா குண்டு மெல்லி நட்டு விட்டா அப்ப எங்க குழந்தை தண்ணி வந்து போச்சா
நீ போன இந்த 14 நாளா அப்பா குளத்து தண்ணி வந்து போட்டு நீ பத்த 2 குண்டு மல்லி வாடுதா அப்ப எனக்கு சுக்கு சைடு வரா அப்ப எனக்கு சுக்கு சைடு வரும் அப்ப எனக்கு சொன்ன கப்பல் முன்ன வரா அப்பா உன்ன நாங்க சொன்ன கப்பல் ஏத்தாம இந்த சதுகார அப்ப எனக்கு சொன்ன கப்பல் ஏத்தாம உன்ன ஒரு சுது கப்பல் ஏத்துட்டா அப்ப இன்னைக்கு நாங்க 30 அடி குழி போட்டோம் அப்ப இன்னைக்கு நாங்க 30 அடி குழி போட்டோம் அப்ப இன்னைக்கு நாங்க மூங்கில் வச்சு அப்ப இந்த மூங்கில் பெரியலப்பா அப்ப நீ போன ஒரு நாளா வாச புள்ளையும் வரவ புள்ளையும் மனைவியும் அப்ப இன்னைக்கு மூங்கில் பெரியலம்மா இன்னைக்கு நாங்க மூணாத்தா அப்ப இன்னைக்கு காஞ்ச கரும்பு வெட்டியா போய் என் ஆசை அப்பத்த என் செல்வராஜ் அப்பா இன்னைக்கு காஞ்ச கரும்பு வெட்டியா அப்படி கல்லு வச்சு வீடு கட்டியா அப்ப நீங்க கல்லு வச்ச வீட்டுக்குள்ள இந்த மெய்யூர் நீ வாழ்ந்த ஒரு சீமையில அப்படி கல்லு வச்ச வீட்டுக்குள்ள நீ கொஞ்ச காலம் பெங்களடா அப்ப இன்னைக்கு நான் 50 அடி குழி போட்டா வாச்ச புள்ளிங்க பிரகாசம் இன்னைக்கு கிளம்பிருக்கா இன்னைக்கு நாங்க 40 அடி குழி போட்டா அப்ப இன்னைக்கு நாங்க நாறு வச்சு வீடு கட்டு அப்ப இன்னைக்கு நாறு பிரிவுலட்டா நீ போன ஒரு நாளா இன்னைக்கு நாங்க நாளா தான் எப்பா வாச அக்கா தங்கத்துக்கு நான் சொல்லிட்டு போனா இன்னைக்கு நீ அண்ணன் இல்லாத சீமையில இன்னைக்கு அண்ணன் இல்லாத சீமையில இன்னைக்கு நாங்க ஆயுதத்தான் பொறுப்பு எப்பா வாச அண்ணன் தம்பிங்களுக்கா நீ எத்த நினைப்பண்டா அப்ப நாங்க எத்த நினைப்பண்டா நீ வாழ்ந்தத நினைப்பம்மா நீ வளர்ந்தத நினைப்பண்டா எப்பா என் சாஞ்ச நடையழகா என் செல்வராஜ சிம்மனே அப்ப இன்னைக்கு சாஞ்ச நடையழகா என் சந்தன நடத்தழகா எப்பா நீ போன ஒரு நாளா அப்படி சார்ந்த இடமெல்லாம் இன்னைக்கு சாம்பல் படியுதுடா இன்னைக்கு சகதியாயிடுடா எப்பா நீ போன ஒரு நாளா கொந்தன இடமெல்லாம் இன்னைக்கு குப்பை படியுதுடா குளமாகுதுடா எப்பா வாச மனைவி மகாலட்சுமி என்னப்பா சொல்லிட்டு போறா அப்ப இன்னைக்கு நாங்க காக்காய கத்துறமே அப்ப இன்னைக்கு நாங்க காக்காய கத்துறமே உங்க காதுல கேட்கலையே ஓ பாவி தெய்வமே என்னுடைய நிலைமையை பாருடா அண்ணா இத்தனை ஆண்டு கிளம்பா நான் போன ஒரு நாளா
இன்னைக்கு பஞ்சத்துல பஞ்சம், இன்னைக்கு பாலாலும் பஞ்சம். என் நாட்டுக்கு வந்த பஞ்சம் என் வீட்டை தேடி வந்து விட்டதண்ணா. என் வீட்டுக்கு வந்த பஞ்சம் என் 7 மக்களும் பசியோடு வந்திருக்கிறார்கள் அண்ணா. அப்படியா ஐயா? இத பார்த்தாயா, இதோ உனக்கு 7 வண்டி சீதனங்களை கொடுத்து அனுப்பியோம். அம்மா, உன்னுடைய நாட்டில் பஞ்சம் வந்துவிட்டது. என்னுடைய பிள்ளைகள் அனைவரும் பசியால் தவிக்கிறார்களே அண்ணா. என் பிள்ளைகளுக்கு பசியாறு வழி என்பது கிடையாதா என்று உரைத்தாயே. இதோ அருகாமையில் வந்து விட்டாய். இதோ இருப்பதுதான் நம்முடைய மாளிகை. அந்த மாளிகைக்கு சென்றால் உன்னுடைய அண்ணி இருக்கின்றார். உன்னுடைய பிள்ளைகளுக்கு பசியாற்றுவார். நீங்களும் என்னுடன் வந்தால் நலமுடன் இருக்கும் அண்ணா. நான் உங்களோடு வர வேண்டும் என்பதுதான் எனக்கும் ஆசை. இருந்த போதிலும் நாட்டு மக்கள் குறையை தீர்க்க வேண்டுமானால் காட்டு விலங்குகளை வேட்டையாடிவிட்டு வருகிறேன் என்று நாட்டு மக்களுக்கு வாக்களித்திருக்கின்றேன். ஆகையால் அந்தி பொழுது சாய போகிறது. அதற்கு முன்னதாக விலங்குகளை வேட்டையாடி விட்டு நான் அரண்மனைக்கு வருகிறேன். அதற்கு முன்னதாக நீ சென்றால் உன்னுடைய மதனி, உன்னுடைய அண்ணி இருக்கின்றாள். உனக்கு என்னென்ன வேண்டுமோ அதை அனைத்தும் அவள் செய்து கொடுப்பாள். உன்னைக்கு தாய் போல் பார்த்துக் கொள்வாள் உன் பிள்ளைகளையும் உன்னையும். அதனால நம்பி சென்று வாருங்கள், நம்முடைய கோட்டையை நாடி செல்லுங்கள். அப்படி வேட்டையாடி விட்டு உங்களை பின்தொடர்ந்தே நான் வருகிறேன். அப்படி ஆகட்டும் அண்ணா. உன் தாய்மான் நுரைத்தபடி இந்த ஒத்தையடி பாதையாக சென்றாய். வாயற்படியிலே காராம்பசு கத்தியிருக்கும் அப்படி என்று உரைத்தான். சென்று பார்த்து உங்கள் பசியெல்லாம் இந்த தாய் போக்குகிறேன். என் தாயை பின்தொடர்ந்தே வாருங்கடா. குட்டி கிடைத்ததம்மா, என்று குமரிட்டு பாய்வதென்ன? குத்து விளக்கடைந்ததம்மா, இன்று குமரிட்டு சாய்ந்ததென்ன? செல்வராஜர்கள் ஐந்தெழுத்து மறைந்ததம்மா, மறைந்ததம்மா. ஆண்டவா, ஆவி பிரிந்ததும் ஆயுள் முடிந்ததும் குடி களைந்ததப்பா, உன் வாழ்வு உன்னோடு அழிந்ததப்பா. அப்பா, குடி களைந்ததப்பா. ஆவி பிரிந்தது, ஆவியில் முடிந்தது,